ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிளாஸோட சம்மரி தான். ஸோ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோன்னா டிஎன்பிஎஸ்சி சிடிஎஸ்சி 2025க்கான ஆன்லைன் கிளாஸஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே 14. ஸோ யாராவது கிளாஸில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தாலோ இல்லை டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தாலோ ஸோ டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 1 எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸில் transient response of RLC circuit. So நேற்று நம்ம என்ன பார்த்தோம்னா transient response of RL and RC பார்த்தோம். ஸோ இதுவும் வந்து transient response நம்ம ஆல்ரெடி தெரியும். ஸோ it will not be a steady state. ஸோ இது வந்து change with respect to time அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு we have an RLC circuit. ஸோ R, L and C. ஸோ they are connected in series with an voltage source. ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து நம்ம switch க்ளோஸ் ஆனால் நமக்கு கரண்ட் ஃப்ளோ என்ன இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது நமக்கு ஒரு சொல்யூஷனாக இருக்கும். ஸோ இங்கே நம்ம என்ன எடுத்துக்கணும், LNC ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு இனிஷியல் கண்டிஷன்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு தான் எடுத்துருப்போம். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வில் ரைட் த KVL equation. ஸோ IR plus L di by dt plus 1 by C integral of pi dt equal to V. ஓகேங்களா. ஸோ இதை நான் வந்து லாப்லாஸ் எடுத்து நான் சால்வ் பண்ணலாம், இல்லை we can differentiate and we can solve. ஓகேங்களா. ஸோ ரெண்டுக்குமே ஆன்சர் பார்த்தீங்கன்னா சேமாக தான் வரும். ஸோ இங்கே என்ன பண்ணிக்கிறேன், டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறேன். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப இது வந்து 0 R di by dt plus L di square by dt square plus நமக்கு இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப இன்டகிரேஷன் கேன்சல் ஆகும். ஸோ 1 by C into I கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஸோ ஃபர்ஸ்ட்டு நமக்கு எந்த ஃபார்மேட்டில் கொண்டு வந்துடும், தட் இஸ் டி ஸ்கொயர் ப்ளஸ் டி ப்ளஸ் அப்படிங்கிறது கொண்டு வந்துடணும். ஸோ அப்படி இருக்கிறப்ப நமக்கு டி ஸ்கொயர் பக்கத்தில் எல் இருக்குது. ஸோ வி ஆர் டிவைடிங் L. ஓகேங்களா. ஸோ அப்படி பண்ணுறப்ப டி ஸ்கொயர் ஐ பை டிடி ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் பை எல் டிஐ பை டிடி ப்ளஸ் 1 பை எல்சி ஐ ஈக்குவல் டு 0 ஆயிரும். ஸோ இது என்ன ஃபார்ம் இருக்குது, டி ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் பை எல் டி ப்ளஸ் 1 பை எல்சி இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இது ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரூட்ஸ். ஓகேங்களா. ஸோ இதில் நமக்கு என்னென்னா பர்டிகுலர் சொல்யூஷன் அப்படிங்கிறது 0 இருக்கும், ஒன்லி த காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் இப்படி இருக்குங்களா. ஸோ இப்போ நமக்கு இந்த ரூட்ஸை வச்சுட்டு வி ஹாவ் 3 keys, தட் இஸ் ஆர் பை 2L ஸ்கொயர் அப்படிங்கிறது whole square வந்து is greater than 1 by LC, and that is overdamped case. Roots பார்த்தீங்கன்னா real and unequal இருக்குங்களா. இப்போ R by 2L whole square வந்து less than 1 by LC, and that is underdamped case or damped sinusoid சொல்லலாம். ஸோ ரூட்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் இருக்கும். ஓகேங்களா. இப்போ R by 2L ஸ்கொயர் அப்படிங்கிறது ஈக்குவல் டு 1 by LC, and that is a critically damped. ஸோ ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ நம்ம இந்த கண்டிஷன்ஸ் வச்சுட்டு தான் நம்ம ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு, நம்ம டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும் RLC சர்க்யூட்க்கு. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.